See you, Novi. Okay, super. Next. Ye. 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 Y. Where is Y? Y. See. Y. Y. Yeah, correct. Wow, great. Next. W. Where is W? Wow, super. Next, V. Where is V? Yeah, take that V. There. Wow, correct. Yeah, fit. Thank you. இதை செய்கிறதுக்கு உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒயிட் பேப்பர் வச்சு செலோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. பாக்ஸ் மேலே ஓப்பனாக இருக்கிறப்போ நீங்கள் உள்ளே போட்ட ஏபிசிடியை வெளியே எடுக்க ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இதே மாதிரியே பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பிறகு மேலே ஃபீட் மீன்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன கார்ட்டூன் விருப்பமாக இருக்கோ அந்த கார்ட்டூனை வரைஞ்சி அதுக்கு வாய் ஓப்பனாக இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு பொம்மையை வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதோட வாய்ப்பகுதியை இதே மாதிரியே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன சைஸில் ஏபிசிடி ரெடி பண்ணுறீங்களோ அதை உள்ளே போடுற அளவில் இந்த ஓப்பன் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு A4 ஷீட் எடுத்து இதே மாதிரியே நீளமாக கட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணலாம். இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் தான் நம்ம ஏபிசிடியை ஃபுல்லாக எழுத போகிறோம். ஏபிசிடி மட்டும் இல்லாமல் நம்பர்ஸோ சின்ன சின்ன பிக்சர்ஸ் வரைகிறதோ கூட செய்யலாம். எழுதி முடித்த பிறகு ஒரு அகலமாக இருக்க செலோ டேப்பை எடுத்து இதே மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் ஃபுல்லாக சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் குழந்தை எவ்வளோ தான் இழுத்தாலும் இது கிளியவே கிளியாது. ஆல்ஃபாபெட்ஸ் ஃபுல்லாமே இதே மாதிரியே ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்த பிறகு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச பாக்ஸுக்குள்ளே இதே மாதிரியே அந்த ஹோல்ஸ் வழியாக பார்த்து விட்டு எடுத்துக்கோங்க. அதோட 2 எண்டையும் எடுத்து ஒரு செலோ டேப் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு வேஸ்ட்டாக இருக்க கார்ட்போர்டை எடுத்து அதில் எல்லா ஆல்ஃபாபெட்ஸையும் எழுதி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கார்ட்போர்டு இல்லைன்னா பேப்பரில் ஆல்ஃபாபெட்ஸை 2 சைடும் எழுதி 2 சைடுமே செலோ டேப் வச்சு ஒட்டி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே ஒவ்வொரு லெட்டர்ஸாக காமிச்சு உங்கள் குழந்தைய தேடி எடுக்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.